வரவேற்புரைங்கிற பேர்ல வரவேற்ப விட்டுட்டு நெறைய விசேஷம் சொல்ட்டாங்க. அடுத்து எங்க பிரியன். எங்க மருத்துவர் காந்தராஜன் எப்படா மாட்டுவேன்னு நெனச்சுட்டே இருந்திருக்காரு. இப்ப பேசினதுக்கும் அவருக்கு இருக்கு. இப்ப பேசினார்ல, அண்ணா அண்ணா பேசின பிரிவினை அப்படியே இருக்குன்னார்ல, அங்க வெளிய நோட் போட்டாய்ங்க. கடைசியா பேச வச்சு ஆனா மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சின்னு நம்ம இந்த இவங்கலாம் மதிக்கிறாய்ங்கள, அத எடுத்து சொல்லுங்கன்னு தான் அவரு கூப்ட்டுருக்காரு. அதுக்காக தான் கூப்ட்டாரே ஒழிய, என்ன நம்மள விட்டு அவங்கள எப்படி பிரிக்கிறது? அதாவது ஐயன் ஒரு மாநில மன்னன் என்ன செய்றாரோ, அத அடியொற்றி மத்த மாநிலங்கள்லாம் காப்பி அடிக்கிறது இருக்குல்ல, அது எங்க மாசு அழகா சொன்னார். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் அரவணைச்சு போணும். இப்ப பாண்டியண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க பாருங்க. ஏதோ எல்லாமே சேர்ந்து கூட்டணிலாம் சேர்ந்து ஒரே கட்சியா தெரியுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நல்ல உதாரணம், அனைத்து கட்சி இந்த தொகுதி வரையறைக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தாங்க. நீங்க ஒரு பரபரப்பா இருந்துச்சு. 5ஆம் தேதி. அப்போ எனக்கு வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து எனக்கு வந்து ரகசியமா எனக்கு ஒரு ஃபோன் வருது. "அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே. உங்களுக்கு விருது, அரசாங்க விருதுன்னாங்க." நான் யார்ட்டயும் சொல்லல. எனக்கு வந்து கலைஞர் எ எழுதுகோள் விருது எனக்கு உங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இது 5ஆம் தேதி. 4ஆம் தேதி. நான் அத ஒண்ணுமே யார்ட்டயும் சொல்லல. ஏன்னா சொன்னவரு உண்மைய சொன்னாரா? பொய்ய சொன்னாரா? நம்மள ஏன் எழுதுகோள் விருது சரியான விருது. அது பெரிய விருது. நம்மள எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அப்படின்ட்டு நான் யார்ட்டயும் சொல்லல. நான் என்ன நெனச்சேன், காலையில அறிவிப்பு வரும். அறிவிப்பு வந்தா சொல்லிடலாம். காலைல முரசொலி பார்த்தேன், அறிவிப்பு வரல. அ ஏதாவது செய்தி வரும், வரல, வரல. அப்படியே இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் அ வைத்தியநாதன் ஃபோன் பண்ணாங்க. இது செய்தித்துறை ஐஏஎஸ். "அண்ணே கங்கிராச்சுலேஷன் உங்களுக்கு விருதுன்னாரு." ஏங்க இது என்னங்க சத்தம் இல்லாம குடுக்குறாங்க. நீங்க என்னங்க அறிவிப்பே குடுக்கல. நாளைக்கு காலையில இருந்துக்கிட்டு, இப்போ நீங்க சத்தம் இல்லாம சொல்றீங்க அப்படின்னேன். "இல்லண்ணே வரும்ண்ணே, வரும்ண்ணே" அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில எனக்கு 10 மணிக்கு வர சொல்ட்டாங்க. போனேன். 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 10:45னாங்க. அப்புறம் ஏன்னா அண்ணன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்தாரு. "அண்ணே ஒண்ணும் இல்ல, அப்போலோ போயிட்டு வந்துருவாங்க அண்ணன்" அப்படின்னு ஒரு மெய்க்காப்பாளர் வந்து சொல்றாரு. 10:50 ஆச்சு. இன்னொருத்தர் வந்தாரு. முக்கியமான ஆள். "அண்ணன் வந்து உங்கட்ட சொல்ல சொன்னாங்க. அப்போலோ போயிட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் தாமதமாயிருச்சு. கோவிச்சுக்க வேணாம்னு சொன்னாங்க." மறுபடியும் இன்னொருத்தர் வந்தாரு. இதெல்லாம் 5, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சொல்லிட்டே இருக்காங்க. 11, 11:15 ஆச்சு. வரேன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு 6 பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சாங்க லேட் ஆகுது. மறுபடியும் வந்தாச்சு. வந்து என்னைய பார்த்த உடனே சொன்னது, "அண்ணே கோச்சுக்காதீங்க. அம்மாவ பார்க்க போயிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னாரு." "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே" அவர்கிட்ட பார்த்தேன். அப்ப பேசிட்டு இருந்தோம். "என்ன அம்மாக்கு என்ன ஆச்சுன்னேன்." "இடையில போறீங்களே ஏதாவது வருத்தமா? ஏதாவது கொஞ்சம் வருத்தமா இருக்கான்னேன்." "இல்ல, இல்ல. நான் காலைல பார்க்க போனோம். நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு." அப்பயும் சொல்றாரு, "அண்ணே கொஞ்சம் அதனால லேட் ஆயிடுச்சுண்ணே" அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டோம். சார் நாம வந்து ஒரு சாதாரண பத்திரிக்கையாளன். ஒரு சிஎம் சார். லேட்டா 1/2 மணி நேரம் லேட்டா வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 8 தடவ சாரி, 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 சாரிங்கிறாரு. இது நமக்கு பெருமை இல்ல. ஒரு பத்திரிக்கையாளன் வந்திருக்கான், அவன உட்கார வச்சிருக்கோம். இந்த பண்புங்கிறதுல இதாங்க திராவிட மாடல்ன்னு சொல்றான். இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா, பெரியார் விருது எனக்கு 2010ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வள்ளூர் கோட்டம். பேராசிரியர் வந்துட்டாரு. எல்லாரும் வந்தாச்சு. அண்ணன் வர்றதுக்கு 15 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. நானும் உட்கார்ந்தேன். ஒரு 20 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வந்த உடனே
அன்ப பேராசிரியர்ட்ட சொல்றாரு. சொன்ன உடனே எனக்கு நான் பக்கத்துல இருக்கேன். "யோவ்! உமக்கு தான்யா வந்திருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டாராம், தூங்கிட்டாராம்." அண்ணன் சொல்றாங்க எனக்கு. நான் காதுல கேட்கிற மாரியே, ஐயோ! நான் தூங்கிட்டேன். எனக்கு வந்து எழுப்பியிருக்காங்க. நான் எந்திரிக்கவே இல்ல. கோபாலுக்கு குடுக்கணுமே. ஐயோ! அதான் ஓடியாந்தேன். யோவ்! உமக்காதான்யா ஓடியாந்துருக்காரு. இது அந்த அன்ப நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அது வேற விஷயம். இப்ப இதே பண்பு தந்தைட்ட இருக்கு, தனையன்ட்ட இருக்கு. அத விட முக்கியம் ஏன் மொத நாள் சொல்லல, இத அறிவிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணமே, இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க பாருங்க. இந்த செய்தி வந்து அத கெடுத்துறக்கூடாது. அதாவது இந்த விருது செய்தி மொத நாள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூடுறத, இந்த செய்தி வந்து எந்த இடத்துலயும் அது சலசலப்ப உண்டு பண்ணிறக்கூடாது. செய்தி வந்து அது மேலோங்கி இது கீழ வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்த அவ்வளவு அதாவது எதிர்பார்ப்போட அத அத கூட்டியிருக்காரு. அப்பதான் எண்ணிக்கை வந்து உட்கார்ந்தோனே எண்ணிக்கை எனக்கு உடனே வருது. 58 பேர் வந்தாச்சு. 62 பேர்ல. சார் சாதாரண விஷயமே இல்ல. அதாவது அதுல திட்டினவங்களும் இருக்காங்க, ஏச்சினவங்களும் இருக்காங்க. நீங்க குண்டக்க மண்டக்க பேசினவங்க எல்லாருமே சேர்ந்து 58 பேர் ஒரே அரங்குல உட்கார வச்சு ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷம் தான் தேர்தல் இருக்கு. எங்க அண்ணன் சொன்ன மாரி. ஆனா 58 பேரையும் உட்கார வச்சு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? இத பத்தி என்ன சொல்றீங்க? அதுல முக்கியமான ஒரு விஷயம், அதுல இங்க வந்து சொல்லிட்டு பின்னாடி போய் ஒருத்தரு மாத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. அது வேற விஷயம். யார் நம்ம ஆளு தான் ஜெயக்குமார். அவர் என்ன சொல்லிட்டாரு, கூட்டம் முடிஞ்சுச்சு வெளிய வந்தோனே, வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் தான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா, அவருக்கு தெரியல. அதாவது அவங்க கட்சி சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டம் போடுற மாரி நெனச்சுக்கிட்டாரு. இது வந்து தளபதி ஆட்சி செய்கிற ஆட்சி சேர்ந்து முடிவெடுத்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதுல இவங்க எடுத்த உடனே அவர் பேசுறாரு. யாரு? ஜெயக்குமார் பேசுறாரு. தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழ்நாட்டிற்கு உள்ள 718% சாரி 7.18% பிரதிநிதித்துவம் நீடிக்க வேண்டும் என்பதும், இது குறித்து பிரதமர் எழுத்து மூலமாக உறுதியளிக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை அதற்கேற்றபடி திருத்த வேண்டும் என்பதும் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது. அது முதல்ல வரவேற்று பேசிட்டு இத சொல்றாரு யாரு? ஜெயக்குமார். வெளிய போனவரு இது கண்துடைப்புன்ட்டார். ஆனா, அவர் பேசின உடனே முதல்வர் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. அதிமுகவின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அதை ஏத்துக்கணும்னு சொன்னது. அது ஏற்கப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. இது அதிமுக சொன்ன திருத்தத்தை அப்படியே தீர்மானத்துல நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலேயே அறிவிச்சு இதை வந்து வெளியிடுறாங்க. இப்போ வெளியே வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து கண் துடைப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க மூக்குடைஞ்சிட்டாருன்னா, முதல்ல அவர் வாழ்த்தி பேசினார் இல்லையா, அதை என்ன பண்ணிச்சு செய்தித்துறை, அந்த வைத்தியநாதன் ஐஏஎஸ் தலைமையில் இருக்கிற டீமு அதை வெட்டி முதல்ல டிவிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. டிவியிலே அதிமுக பாராட்டிடுச்சு, வரவேற்றுச்சுன்னு செய்தி வந்துருச்சு. இவர் வெளியே வந்து இல்ல இது வந்து கண் துடைப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உண்மையிலேயே அசிங்கமாயிடுச்சு. அதை நான் சிஎம்ட்டு சொன்னேன். நல்ல விஷயம்னு அன்னைக்கு உடனே செய்தித்துறை வந்து இதை பண்ணதுனால அவர் வெளியே வந்து அரசியலுக்காக அவர் சொன்ன காரணம் அது பொய்ன்னு வந்து நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி சொன்னேன். அப்போதான் இந்த அந்த எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதி வரையறைக்கும் சரி, மும்மொழிக்கும் நம்ம போராடணுங்கிற ஒரு ஒத்த கோட்டில் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர் பாடுபடுறத பார்த்தா உண்மையிலேயே கலைஞரை பார்த்த மாதிரி நான் நினைச்சேன். ஏன்னா இப்போ அண்ணன் சொன்ன போற போக்குல காந்தராஜன் சொன்னார் பாருங்க, பஞ்சு சவுக்குல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாருன்னு.
செருப்பு போட மாட்டேன்னு சொன்னவர். 4 நாள்ல செருப்பு போட்டுப்புட்டான் அந்த ஆளு. ஆட்சி போற வரைக்கும் செருப்பே போட மாட்டேன்னு சொன்ன ஆளு, 4 நாள்ல அப்ப அந்த ஆளுக்கே முடிவு வந்துருச்சு. "ஏய் அடுத்த வாட்டி இவங்க ஆட்சிய கலைக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னொருத்தரு, அதுவும் அண்ணன் காமராஜன் போற போக்குல ஒருத்தர் இப்பதான் வந்தாரு, ஏபிசிடி கத்துக்கிறதுக்குள்ள சிஎம் ஆகுறேங்கிறாரு. அவர் சிஎம் ஆவே நடக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து நான் தான் சொன்னேன், நேத்து யார்ட்டயோ சொன்னேன். கத்தின்னு ஒரு படம். அப்புறம் பீஸான்னு ஒரு படம். பீஸாவா? அது பாருங்க சனிய மறந்து போச்சு. என்ன படம் அது? பீஸ்ட். பீஸ்ட்ன்னு ஒரு படம். இந்த 2 படத்துலயும் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் தீவிரவாதிகள இவர் வேட்டையாடுற மாரி படம். யாரு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் இஃப்தார்ல கலந்துக்கிட்டார்ல ஐயா, அவரு கத்தியிலயும் பீஸு இந்த மாரி இதுலலாம் அவர் வந்து வேட்டையாடுற மாரி. அது முஸ்லீம் தீவிரவாதிகள். அதாவது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாதிய ரிலீஸ் பண்ணிருவாய்ங்க. இவரு வந்து மேல தனியா அந்த ராக்கெட்டோ ஏதோ ஒரு இலவு. அதுல போயி அங்க உள்ள இருந்து அவர தூக்கிட்டு வருவாரு. தூக்கிட்டு வந்து மறுபடியும் கொண்டு உட்கார வைப்பாரு. இப்ப திடீர்னு போனா இஃப்தார் விருந்துல உட்கார்ந்து கூழ் குடிக்கிறாரு. என்ன அ பனையூர்லேருந்து ஒரே ஒரு முறை தான் வெளிய வந்திருக்காரு. ஆனா சிஎம் ஆகணுங்கிறாரு. இப்ப இந்த பக்கம் போனீங்கன்னா, பஞ்சு சவுக்குல அடிச்சுக்கிட்டவரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, எல்லோரும் பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்காக தவம் கிடக்கிறார்கள்னாரு. நம்மாள் ஒருத்தரு பாஜகவா நோன்னு சொல்லியிருந்தவரு, கடைசி நேரத்துல 6 மாசம் இருக்குல்ல கூட்டணிக்கு. அப்ப நாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அண்ணன் சொன்ன ஒரு விஷயம், இந்த கூட்டணிங்கிற ஒரு விஷயம் பாஜகவும், மேற்படி மேற்படி எடப்பாடி கட்சியும் சேர்ந்துக்குது. ஏன்னா எடப்பாடி அந்த கட்சிய காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. ஆனா என்ன நான் ஒரு கணக்கு சொன்னேன்னா, இப்போ பாண்டியன் சொன்ன மாரி தான் ஒரு கணக்கு. எப்ப நாம 1லேருந்து ஆரம்பிப்போம். திமுக கூட்டணி 1லேருந்து இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு ஆரம்பிப்போம். ஆனா, இங்கே பாஜகவும், அதிமுகவும் சேர்ந்தா -18லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஓட்டு இருக்குல்ல, இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, இந்த ஓட்டு, அந்த ஓட்டுலாம் இருக்குல்ல, அது பூரா பகுச்சு வச்சிருக்காங்கல்ல. அத பூரா நீங்க மைனஸ்லேருந்து தானே ஆரம்பிக்கணும். இவங்க என்னைக்கு 1க்கு வந்து அதுக்கப்புறம் அங்க போணும். அப்போ இவங்க சேரணும்னேன். இவங்க சேரணும்யா, அப்பதான் நல்லது. ஆனா எந்த கேப்பும் விடாம இந்த 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 கூட்டணிய பக்கபலமா வச்சுக்கிறது. இவ்வளவு தாராளம் கூடவே கூடாதுண்ணே. இவ்வளவு தாராளம்லாம் அண்ணனுக்கு கூடவே கூடாது. நானா இருந்தேன்னா, ஐயப்பா! ஏண்ணே இவ்வளவானே இறக்கம். அப்போ ஒரு மனுஷன் இந்த மக்களுக்கான இந்த நல்லாட்சிய குடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு இறங்கி போறாருங்கிறத பார்க்கும்போது, அவருக்கு வந்து எத்தன முறைனாலும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அ அதாவது கலைஞர் வந்து ஒரு முறை சொல்லியிருப்பாரு. நல்லா சொல்லியிருப்பாரு. "ஸ்டாலின் என்றால் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு." அது மாத்திரம் இல்ல. அவர் அதோட சேர்த்து என்ன சொல்றாரு, "உழைப்பென்றாலும் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றாலும் உழைப்பு." அப்படின்னு ஒரு இடத்துல முத்தாய்ப்பா சொல்லுவார். அந்த உழைப்ப இந்த பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பிறந்த நாளுக்கும், இந்த மும்மொழிக்கும், அந்த தொகுதி வரையறைக்கும் அவர் பாடுபட்டத பார்க்கும்போது, மறுபடியும் ஒரு கலைஞர் வந்து அப்படியே நம்ம முன்னாடி ஓடுற மாரியே அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முத்தாய்ப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி. அந்த ஆட்சி எங்கன்னா, 1 முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். எங்க அண்ணன் மாசு அண்ணன் சொன்ன மாரி, அந்த சிறப்புகளை தெலுங்கானால இருந்து அதிகாரிகள் வந்து எப்படி செய்றீங்கன்னு பார்த்துட்டு போய் அத அங்க வந்து வச்சிருக்காய்ங்க 1. அடுத்து இந்தியா கடந்தும் இத்திட்டம் கன்னடா அரசினால பாராட்டப்பட்டு அங்கும் இதை கடைபிடிக்கிறாங்க. 2 இங்கிலாந்து நாடும் அடுத்த மாதம் தொடங்கி தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரதா இப்போ ஒரு அறிவிச்சிருக்காங்க. 3 அதேபோல முதல்வருடைய மகளிர் திட்டம். மகளிர் திட்டம் மகளிருடைய ரூ. 1000 வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி, கர்நாடகா, உத்தரகாண்ட்,
உட்பட பல மாநிலங்கள் அத வந்து ஏத்துக்குச்சு. அத வந்து ஏத்துக்கிட்டு, அத பின்பற்ற முனைந்திருக்கு 2. அப்புறம் டெல்லி மாநில இப்ப அண்ணன் போம்போது சொன்னாரு. டெல்லி மாநிலமும் இப்ப அந்த தேர்தல் நடந்த பிறகு பாஜக வந்து ஒரு உறுதிமொழி குடுத்திருக்கு. நாங்களும் வந்து பெண்களுக்கான உரிமை தொகை தருவோம்ன்னு சொல்லிட்டு. அது நம்மளோட கூட தரேன்னு சொல்லியிருக்கான். அவன் கூட தரானா, அல்வா குடுக்குறானா அப்புறம் தான் தெரியும். அப்ப பின்னாடி பார்த்துக்குவோம். ஆனா, சொன்னத செய்ற ஒரு அரசு நம்மளா தான் இருக்கோம். அடுத்து அண்ணனுடைய எங்க மாசுவோடைய கைங்கரியம். அதாவது மக்களை தேடி மருத்துவத்தில இதுவரைக்கும் 2,00,00,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த 2,00,00,000 பேரும் வந்து நம்ம திமுக கட்சியை சேர்ந்தவங்க, திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் இருக்காங்க அதுல. அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு. நீங்க வீணா போன கட்சிகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க. இந்த எல்லாரும் சேர்ந்து 2,00,00,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா, இன்னும் எவ்வளவு பேர் பயனடையணும்? அப்போ அதே மாரி இன்னுயிர் காப்போம் திட்டம். இந்த இன்னுயிர் காப்போம் திட்டங்கிறது சாதாரணமா செஞ்சுது. இத செயலாக்குறது அந்த அந்த வீரியம் வந்து எங்க மாசு பண்றத நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் தொலைவுல இருந்து. ஏன்னா, ஒருத்தன் 48 மணி நேரத்துல அடிபட்டவனா 48 மணி நேரத்துல அவன வந்து உயிர காப்பாத்தணுங்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சி இருக்குல்ல, இன்னுயிர் காப்போம் திட்டம். அந்த திட்டம் எத்தன உயிர்கள காப்பாத்திருக்குங்கிறீங்க? எத்தன உயிர்கள்? சத்தம் இல்லாம இது பூராமே நீ அக்கவுண்ட்ல சேருதோ இல்லையோ, இந்த இத காப்பாத்துன உயிர்கள் எல்லாமே நீங்க வந்து ஆ தளபதிக்கு இன்னைக்கு எப்பயும் பக்கபலமா நிப்பாங்கிற அந்த ஒரு 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 அதாவது நான் அனுதினமும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் முந்தா நாள் இரவு பேசினேன். ஒரு ஆர்டிஸ்ட் இதுல விழுந்துறாரு. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பாத்ரூம்ல விழுந்துறாரு. தலை கீழே இருக்கிற நரம்பு கட் ஆயிடுச்சு. ஒரு மருத்துவமனை இல்லைங்க இது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு சொன்னேன். அடுத்த நிமிஷம் தேரீரி ராஜன் சொல்லிட்டு நம்ம ஜிஹெச் உடைய டீனு ராஜீவ்காந்தி ஜிஹெச் உடைய டீனு என் லைனுக்கு வந்தார். அண்ணே நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோன்னே வந்திருக்கேன்னாரு. இது நம்மங்கிறதுனால இல்லை. அது யாரு போன் பண்ணாலும் அந்த நான் போய் பார்த்தேன் நேற்று அந்த மருத்துவமனையில அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தேன். அவரோட சொந்த ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். அப்ப இந்த இன்னுயிர் காப்போங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல. ஏன்னா பெரியாரும் ராஜாஜியும் நம்ம வந்து ரொம்ப நண்பர்கள். ஏன்னா அரசியல்ல அவங்க வந்து எங்க காந்தராஜன் அந்த சப்ஜெக்டை கேட்டாலே அவர் ஒரு பெரிய வகுப்பு எடுப்பாங்க. அவங்க 2 பேரும் அரசியல்ல வைரி. ஆனா நட்புல 2 பேரும் அவ்வளவு நட்பா இருந்தாங்க. ராஜாஜி இறக்கும்போது மருத்துவமனையில இருக்கும்போது பெரியார் வந்து வீல் சேர்ல போய் கூடயே உட்காந்து நேத்துக்கு இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அது அது இறந்த பிறகும் கூடயே போனவர். அந்த நட்பு அப்படியே இருந்தது. அதே மாதிரி அண்ணாவும் காமராஜரும் அதே மாதிரி கலைஞரும் எம்ஜிஆர் இந்த நட்பு பாராட்டின விஷயம் அவங்களுக்கு பிறகு ஒரு 25 வருஷம் அதாவது அப்படியே ஒரு கேப் வந்துச்சு. எப்போ அம்மணி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த 25 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப். இந்த அரசியலில் ஒரு ஒரு என்னது ஒரு சகோதரத்துவம் இருக்காது, ஒரு நட்பு இருக்காது. ஒரு எதிரணியை பார்த்தா வந்து முறைச்சிட்டு இருக்கிற அந்த பாணி 25 வருஷமா தொடர்ந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2000 ராஜ்குமாரை மீட்டிட்டு வரோம். மீட்டிட்டு வரும்போது ராஜ்குமாரை ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற பக்கத்து கிராமம் பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து படம் எடுத்துக்கிட்டாங்க. என் கூட படம் எடுத்துட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த ஊர் பெரிய அரசியல் தலைவர்லாம். கொஞ்ச நாள்ல ஒரே ஒரு வாரத்தில் கொலப்பாக்கத்தில் அந்த அம்மா வந்து பொதுக்குழு நடத்துச்சு. ஏன் கூட படம் எடுத்தவன் அத்தனை பேரையும் கட்சியிலேருந்து தூக்கிடுச்சு. ஏன் நான் ஒரு ஆளுன்னு ஏன் கூட ஒருத்தன் படம் எடுத்தான்ல அவனை பூரா கட்சியிலேருந்து எடுத்துருச்சு. அதாவது அதான் எதிர்கட்சியில் இருக்கிறவன் யாரை பார்த்தாலும் அவனுக்கு அவன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு 25 வருஷமா இருந்துச்சு. அந்த 25 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் பெரியாரும் ராஜாஜியும் அண்ணாவும் காமராஜரும் கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்த அந்த தோழமை இப்பதான் அது வந்து எடுத்திருக்கு. எல்லாரோடையும் தோழமை கொண்டு எல்லாரையும் கூட்டு அரவணைக்கிற அந்த மாண்பு அந்த பண்பு இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு இப்பதான் அரவணைச்சு கொண்டு போற அந்த அந்த பண்பு இருக்கிறத
நான் இப்போ பார்த்து நான் இல்ல, மேடையில இருக்கவங்களும் சரி, உங்களுக்கு எல்லாருமே பார்ப்பீங்க. ஆக அரசியல் வேறு, நட்பு வேறு அப்படிங்கிற ரீதியில இந்த ஆட்சி செய்கிற அண்ணன், அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட நெடுங்காலம் போர் என்றும் புகழுடன் வாழ எல்லோர் சார்பாகவும், நக்கீரன் சார்பாகவும், நக்கீரன் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.